மிதுன ராசி நபர்கள் எந்த நபரோட நம்மளுடைய லைஃப் இருக்கும், நம்ம வந்து பொருத்தம் பார்த்ததும் எந்த விஷயத்தையும் ஒரு காதல் லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைட் எப்படி வரும், பார்த்த உடனே நமக்கு ஒரு ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் மாதிரியும் நமக்கு பார்த்த உடனே பிடிச்ச மாதிரி தோன்ற நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு கன்னியும் மீன ராசியும். கன்னிராசியும் மீனராசி பார்த்த உடனே இந்த மிதுன ராசி நபர்கள் கன்னிராசி நபர்கள் பார்த்து அவங்க ஒரு ஃப்ரெண்டா இல்ல வந்து ஒரு வெல்விஷரா வந்துட்டாங்க அப்படின்னா உடனே அட்ராக்ட் ஆயிருவாங்க. அப்போனண்ட் அது கன்னியா இருந்தா மிதுனம் இருந்த கன்னியாலும் அப்படிதான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு எல்லா நல்லதுகளும் இவங்க பண்ணுவாங்க. சோ அப்போ அந்த எல்லா இனம் மதம் மொழிக்கு அப்பாற்பட்டுதான் அந்த காதல் பாண்டிங் வந்து இருக்கும். சோ அப்ப இவங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசின்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசியும் மீன ராசி. ஆனா மீன ராசி வந்து வைநாசிக நட்சத்திரம் அதுல ஒண்ணு இன்க்ளூட் ஆகுறதுனால மேரேஜ் நீங்க மீனராசியோட இந்த மிதுனராசி நபர்கள் மீனராசியோட மேரேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மீன ராசியில அந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஸோ அப்போ பர்சனல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே நல்ல விஷயமா நடக்கும். இப்ப அவங்களுடைய ரொம்ப வெல்விஷரா இருப்பாங்க. காதல் இப்ப ஒரு மிதுன ராசி ஒரு கன்னி ராசி நபரை காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்ல வெல்விஷரா இருப்பாங்க. ஒரு லைஃப் பார்ட்னரா வந்தா கூட அப்படிதான் ரொம்ப நல்லா கேர் பண்ணிப்பாங்க. மீன ராசியா இருந்தாலும் அப்படிதான். பட் அதுல அந்த பொருத்தத்தை கண்டிப்பா பார்த்துட்டீங்க அப்படின்னா மிஸ்மேட்ச் ஆகாது. ஸோ யார் வந்து ஆகாது, நமக்கு வந்து எதிரி ராசி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷு ராசி. தனுஷு ராசி உங்களுக்கு முதல்ல கரண் கொடுத்து தூக்கி விடுற மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓடி வந்து உதவுறதும் அதுதான். ஆனா அப்படியே நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து அத நம்புறீங்களோ அந்த நம்பிக்கையில வந்து யூஸ் இல்லாம போறதும் இந்த ராசி கிட்டதான் நம்ம ஏமாந்து போனோம். சரி, எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு நபர்கள்ட்ட ஏமாந்து போவோம் இல்லையா? சேம் அதே மாதிரி நமக்கு எந்த ராசி பொருந்தாதோ அவங்க கிட்ட நம்ம ஏமாந்து போவோம். நிறைய பேருக்கு இது தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹெல்ப் பண்ற மென்டாலிட்டி, நல்ல ஒரு கேரிங் மென்டாலிட்டி, இவங்களுக்காக தான் நம்ம எஃபர்ட் 100% எடுத்து அது எனி காஸ்ட் எதுலயா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்ல இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், எல்லாம் இருக்கும். ஆனா அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்து அவங்க கிட்ட இருந்து இவங்க துரோகத்தை தான் பார்த்திருப்பாங்களே தவிர ஒரு 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 சக்சஸ் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்காது. ஸோ அப்போ நீங்க வந்து நீங்க மிதுன ராசி நபரா இருந்தீங்கன்னா நீங்க கவனமா இருக்க வேண்டிய நபர் வந்து தனுஷு ராசி தான். அதை கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க.